வணக்கம். இந்த விளக்கப்பதிவிற்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் வெல்தி பாலமுரளி கிருஷ்ணன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? உங்களுடைய சிந்தனை முறையை முற்றிலுமாக மாற்றி மற்றவர்களை பின்பற்றும் ஒரு சாதாரண நபராக இருப்பதிலிருந்து உங்கள் சொந்த நிதி வாழ்க்கைக்கு நீங்களே ஒரு சிஇஓவாக செயல்பட தேவையான மனநிலைக்கு உங்களை மாற்றுவதுதான் நம்ம இலக்கு. ஒரு உண்மையான சிஇஓவிடம் எப்போதுமே ஒரு தெளிவான திட்டம் இருக்கும் இல்லையா? அதுபோல அவசர நிலை என்ற கட்டுக்கதையை உடைப்பது, பணத்திற்கு வழிகாட்டுவது, கடந்த காலத்தை ஆராய்வது, நிதி ஒதுக்குவது மற்றும் உங்கள் வாழ்க்கையை வடிவமைப்பது, இந்த 5 படிகள் மூலம் நிதி பதற்றமே இல்லாத ஒரு வாழ்க்கையை எப்படி உருவாக்குவதுன்னு பார்க்கலாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். உங்ககிட்ட ஒரு அடிப்படையான கேள்வியை கேட்டு இதை ஆரம்பிக்கலாம். அவசர நிலை, அதாவது எமர்ஜென்சி அப்படின்னா உண்மையிலேயே என்ன? நாம் அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். ஆனா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு எப்போதாவது நீங்க ஆழமா யோசிச்சிருக்கீங்களா? பகுதி 1, அவசர நிலை என்ற கட்டுக்கதை. எதற்கெடுத்தாலும் திகைத்து நிற்பதை நிறுத்திவிட்டு நடக்கப் போவதை முன்கூட்டியே கணிக்கத் தொடங்குங்கள். இதுல 2 விதமான மனநிலைகளை நாம கவனிக்கணும். ஒன்னு, தொடர்ந்து நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து திகைத்து போய் ஐயோ எல்லாமே திடீர்னு நடக்குதே அப்படின்னு நினைக்கிற ஒரு சாதாரண மனநிலை. இன்னொன்னு, எல்லாவற்றையும் முன்கூட்டியே சிந்தித்து திட்டமிட்டு அதற்கான நிதியை ஒதுக்கும் ஒரு சிஇஓவின் மனநிலை. நீங்க இதுல எந்த பக்கம் இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க உறுதியான திட்டங்களை உருவாக்கல அப்படின்னா எப்பவுமே ஒரு அவசர நிலையில மாட்டிட்ட மாதிரி தான் உணர்வீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவசர நிலைங்கிறது திடீர்னு வானத்திலிருந்து குதிக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அது உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு சாதாரண நிகழ்வு. ஆனா அதுக்காக நீங்க முன்கூட்டியே திட்டமிட தவறிட்டீங்க, அவ்வளவுதான். நாம எல்லாருமே மனிதர்கள் தான். அதனால ஏதாவது ஒரு நாள் நமக்கு உடல்நலக் குறைவு வரலாம். நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பா வருஷா வருஷம் பிறந்த நாள் வரும், திருமண ஆண்டு விழாக்கள் வரும், வீட்ல இருக்கிற டிவி, ஃப்ரிட்ஜ் மாதிரி எந்திரங்கள் எப்படியும் ஒரு நாள் பழுதாகும். இதெல்லாம் 100% நடக்க போற உத்தரவாதங்களே தவிர எந்த வகையிலையும் எதிர்பாராத ஆச்சரியங்கள் கிடையவே கிடையாது. இது எல்லாமே நாம முன்கூட்டியே கணிக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். பகுதி 2. முதல் படி, வழிகாட்டுதல். உங்கள் கையில் உள்ள வளங்களை எப்படி உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்பதை பார்ப்போம். நிதி சம்பந்தமான பதற்றத்தை முழுமையா குறைத்து அவசர நிலைகளே இல்லாத ஒரு வாழ்க்கைய உங்களால உறுதியா உருவாக்க முடியும். அதுக்கான நம்மளோட அடிப்படையான 3 படி அமைப்பு இதுதான். முதல்ல எழுதுங்க, அப்புறம் ஆராயுங்க, கடைசியா நிதி ஒதுக்குங்க. இதுல நீங்க செய்ய வேண்டிய முதல் முக்கியமான வேலை, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா எழுதி வைக்கணும். உங்க பணத்திற்கும் உங்களோட நோக்கத்திற்கும் உங்க குடும்ப வாழ்க்கைக்கும் ஒரு கண்டிப்பான வழிகாட்டுதலை நீங்க தான் தரணும். நீங்க உங்க பணத்தை சரியா வழிநடத்தல அப்படின்னா அது எந்த தடையும் இல்லாம காத்துல பறந்துடும். ஆமா. பகுதி 3, படி 2, கடந்த காலத்தை பகுப்பாய்வு செய்தல். உங்கள் கடந்த காலத்தை ஆராய்வது எப்படி உங்கள் எதிர்கால நிதி வாழ்க்கையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்பதை பார்ப்போம். கடந்த 2-3 வருஷ வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா இந்த அவசர நிலைகளை நீங்க ஏற்கனவே சந்திச்சிருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். உதாரணத்துக்கு, கடந்த வருஷமே 2-3 தடவை வெளியூர் பயணம் செஞ்சிருப்பீங்க. அல்லது நண்பர்களோ உறவினர்களோ திடீர்னு ஒரு 10,000 20,000 உங்ககிட்ட கடனா கேட்டிருப்பாங்க. இல்லை என்றால் யாருக்காவது உடம்பு சரியில்லாம போயிருக்கும். இதெல்லாம் எதிர்காலத்திலையும் கண்டிப்பா மீண்டும் நடக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி உங்க வீட்ல இருக்கிற மின்னணு பொருட்களோட ஆயுட்காலத்தை 4 இருந்து 5 வருஷ சுழற்சியில ரொம்ப கச்சிதமா கணிக்க முடியும். உங்ககிட்ட ஒரு லேப்டாப்போ இல்ல டிவியோ இருந்தா என்றாவது ஒரு நாள் அதுல கண்டிப்பா ரிப்பேர் வரும். வருஷம் லேப்டாப் வாங்குறீங்க, 2வது வருஷம் டிவி வாங்குறீங்கன்னா அதோட வரிசையில ஒன்னொன்னா பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம தயாராக இருக்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? பகுதி 4, படி 3, நிதி ஒதுக்கீடு செய்தல். அதாவது தவிர்க்க முடியாத செலவுகளுக்கு எப்படி பட்ஜெட் உருவாக்குவது என இப்போது பார்ப்போம். இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு 3லிருந்து 5 வருஷம் வரைக்கும் உழைக்கக்கூடிய எந்த ஒரு வீட்டுப் பொருளுக்கும் அல்லது அந்த எதிர்பாராத செலவுகளுக்கும் மாசத்துக்கு ஒரு 2000 அல்லது 3000 ரூபாய்னு ஒரு சின்ன தொகையை தனியா சேமிக்க தொடங்கணும். இந்த ஒரு சின்ன ஒதுக்கீடு இருக்கு பாத்தீங்களா, அது உங்களை எப்பேற்பட்ட பெரிய நிதி நெருக்கடியிலிருந்தும் ஈஸியா காப்பாத்திடும். பகுதி 5, உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கவும். நிதி நெருக்கடியை நிரந்தரமாக அகற்றும் ஒரு உறுதியான அமைப்பை எப்படி உருவாக்குவது என பார்ப்போம். ஒரு முக்கியமான மந்திரத்தை நீங்க வாழ்நாள் முழுவதும் ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் சரியா கவனிச்சு அதுக்கு திட்டமிட்டு ஒரு பேர் வைக்க நீங்க முதல்ல தவறிட்டீங்க. அதனால தான் இப்போ அதையெல்லாம் பார்த்து ஐயோ எமர்ஜென்சி அப்படின்னு பதற்றப்படுறீங்க. ஆனா நிஜத்துல ஒவ்வொரு அவசர நிலைக்கும் ஒரு பேர் இருக்கு. அது ஒரு மருத்துவ செலவா இருக்கலாம், பயணமா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பழுதுபார்க்கும் செலவா கூட இருக்கலாம். இன்னைக்கு உங்க சிந்தனையை தூண்டுற ஒரு வலிமையான கேள்வியோட நான் இந்த விளக்கத்தை முடிக்கிறேன்.
இந்த தவிர்க்க முடியாத செலவுகள் எல்லாம் ஒரு பெரிய நெருக்கடியா மாறுற வரைக்கும் நீங்க தொடர்ந்து காத்துக்கிட்டே இருக்க போறீங்களா? அல்லது ஒரு படி மேல போய் முன்கூட்டியே திட்டமிட்டு உங்க வாழ்க்கைய ஒரு சிஇஓ போல உண்மையாகவே மிகச் சிறப்பா வடிவமைக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. அடுத்து ஒரு சிறப்பான விளக்கத்துல மீண்டும் சந்திப்போம்.